பெருமை சேர்த்திருக்கிறார்கள். இங்கே வான்புகழ் வள்ளுவனை உலகத்திற்கே தந்தது என்று சொன்னது போல நாம் மேடானுக்கு தந்திருக்கிறோம். இதை விட இங்கே பெரிய சிலை நிறுவ இருக்கிறது. அதற்கு அச்சாரமாக நாம் இங்கே ஒரு வடிவமான சிலையை திறக்க இருக்கிறோம். மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பெருமக்கள் எல்லாம் வருகை தந்திருக்கிறார்கள். தமிழ் சான்றோர்கள் அறிஞர்கள் முன்னிலையில் இப்பொழுது திருவள்ளுவர் சிலை திறக்கப்படுகிறது. இந்தோனேஷியாவில் முதல் சிலை இந்தோனேஷியாவில் முதல் முறையாக திருவள்ளுவர் சிலை திறக்கப்படுகிறது. கையை தட்டுங்க. சார் அப்படியே ஓகே ஓகே சார் கொஞ்சம் பின்னாடி போங்க. ஐயா பின்னாடி வாங்க. கோப்பி வாங்க. எங்களுக்கு அரவணை சார் என்கிட்ட கொடுத்துருங்க. மேடம் வாங்க. மேடம்லாம் வாங்க. மேடம் வாங்க. இல்லைங்க பரவாயில்லைங்க. கற்றது நாளாய பயணங்களால் அறிவன் கற்றது நாளாய பயணங்களால் அறிவன் நற்றா தோழானே மலமிசையே நானடி சேர்ந்த நிலமிசை மீது வாழ்வாய் எல்லா விழாக்களிலும் வருகிறது. அந்த விழா சிறப்பதற்கான துணை நிற்பவர். இந்த இடத்திலே நாங்கள் வள்ளுவர் சிலை இவர் கையால் திறந்து வைக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட்டோம். எங்கள் ஆசையை நிறைவேற்றி வைத்து தமிழ் கழகத்திற்கும் விருதுகள் பாசிலே இருக்குதுங்க ஐயா. உங்களுக்காக செய்த விருதுகள், பாராட்டு சான்றிதழ்கள் எல்லாம் நான் பிரெஞ்சு நாட்டில் பத்திரமாக வைத்திருக்கிறேன். உங்களுடைய உறவுகளுக்காக, தமிழ் இனத்திற்காக ராமச்சந்திரன் ஐயா வருகை தந்திருக்கின்றார். அவரையும் வரவேற்று மகிழ்கின்றேன். சிலையை செய்து கொடுத்த பெருந்தன்மையோடு முழு ஆட்டத்தையும் அவரே சுமந்து எங்களுக்கு சிலையை செய்து கொடுத்திருக்கின்றார். சிலை மிக கம்பீரமாக இன்னும் சில நாட்களிலே மேன்னால் மருத்துவர் செந்தில் ஐயா அவர்கள் தமிழ் மொழியை வள்ளுவரையும் உலகத்திற்கு அவர் பழமலை கிருஷ்ணமூர்த்தி அவர்களை காலம் கருதி உரை சேர 87 நிறை சேர படைத்து உயிருக்கு உயிராய் ஆங்கே நின்றான் கோயில். முதலில் உலகிற்கு உயிரினத்தை எண்ணி சொன்னது தமிழ் பெருங்குடிகள். 87 உயிர்கள். இந்த 87 100,000 உயிர்களுக்கும்
வள்ளுவன் ஒரு வழிவகைப்படுத்தி சொன்னான். 384 மறுபடியும் புதுப்பித்து பாண்டுரங்கனை அவர்கள் என்று அவர் ஒண்ணுமே படிக்காம அவர் சொந்தத்திலே புத்தகத்தை பார்த்து இந்த கோயில யாரும் இந்தியாவிலேயோ இருந்தோ மலேசியா சிங்கப்பூர் யாரும் வராம அவரு கிட்டத்தட்ட 2 வருஷத்துல இந்த கோயிலை முடிச்சாரு. ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன். அது நாங்கள் சொல்ல மிகவும் சந்தோஷமாக நாங்கள் சொல்லிக்கிறோம். முதலாவது. இரண்டாவது, அவர் 2 வருஷம் என்ன அவர் தனியா அவருக்கு சொந்தமாகவே அவர் பண்ணது எல்லாமே நம்ம லோக்கல் இந்தோனேஷியன் தான் போலீஸ் வந்து அது பண்ணது. ஸோ இரண்டாவது நம்ம முருகன் சிலை சொல்லும் போது 11 பேர் ஸ்தாபதிகள் இந்தியாவுக்கு வந்தாங்க, தமிழ்நாட்டிலிருந்து வந்தாங்க. அதில் இங்கே ஒரு 18 மாதம் அதை முடித்து இப்போ 12 வருஷம் ஆகுது இதை முடித்து நாங்கள் சிறப்பு மகா கும்பாபிஷேகம் அடுத்த மார்ச் மாதத்தில் நடத்துகிறோம். எல்லாரும் வரலாம், வாங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மார்ச் மாதம் அடுத்த வருஷம் 2025. ஸோ மேலும் நேற்று குருபக்தி பசுடான் மேடான் மண்டபத்தில் தமிழ் மொழி கற்பித்தல் வகுப்பு அதிகாரப்பூர்வமாக மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி நிறைய திறக்கணும். அதான் நிறைய விஜயா காந்தி உத்தமசீலன் அவர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. இதை கட்டாயமாக எல்லாரும் நீங்கள்லாம் நீங்கள் கைகூடி எங்களுக்கு இது ஆதரவு தந்து இது கொடுக்கறது இது பண்ணணும்னு எல்லாரும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டா இது ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்த வருஷம் 2 வருஷத்துல இன்னும் எவ்வளவு தமிழ் மொழி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம.